செத்தப்பயில் நாரப்பயிலுள்ள எனக்கு கமாண்டு அடிக்கின்னே நீ பிறந்திருக்கல. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? நண்பர்களே, இப்பதான் ஒரு மெசேஜை பார்த்தேன் பார்த்துருங்க. ஒரு லேடிஸ் தான், அது அக்காவா தங்கச்சான்னு எனக்கு தெரியல. என்ன ஜிபி கொட்டையா? என்ன ஜிபி கொட்டை? ஜிபி கொட்டை ஒழுங்கா மெசேஜ் பண்ணு, இல்லைன்னாச்சுன்னா நீ செஞ்சிருக்க முருங்கை மரத்தில் இருக்க கதவு வாழை மரத்து கதவு எல்லாம் உடச்சி போட்டுவாங்களாம். வந்து அவள் உடைக்கிங்கன்னே வாராவலாம். அவன் மெசேஜ் பண்ணணுமா, இல்லை உடச்சி போட்டுருவாங்களாம். ஒரு ஆம்பளையால் தான் சொல்றான்னு பார்த்தாச்சுன்னா நீங்களுமா ஜிபி கொட்டை கிட்டங்கி என்ன பார்த்து ஐயோ நண்பர்களே. ஜிபி கொட்டை ஒழுங்கா மெசேஜ் பண்ணு, ஒழுங்கா ரிப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோ. அப்புறம் நீ செஞ்சு வைக்கிற அந்த முருங்கை மரத்துல கதவெல்லாம் உடைச்சு போட்டுருவேன். வந்து முருங்கை மரத்துல கதவு செஞ்சு வச்சிருக்கல, அதெல்லாம் உடைச்சிருவோம் பாத்துக்கோ. வாழை மர கதவா? வாழை மரத்துல செஞ்சு வச்சிருக்கியாமே ஜன்னலு, வாழை மரத்து ஜன்னல் 2 செட்டிங்க அனுப்பு. தெரியும் இப்படி உடனே நீ தெரியும் இப்படி உடனே ஒரு மெசேஜ் அனுப்பான்னு தெரியும். தலைவரே நாங்கள் மெசேஜ் பண்ணதான் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பொம்பளை பண்ணால் மட்டும் பார்க்கிங்க. செத்த பையில இதை வந்து நான் பார்க்கல, எனக்கு ஒரு நண்பர் பார்த்து அனுப்பி விட்டாங்க. இப்படி யாருன்னாச்சுன்னா ஜெயவேலில் பார்த்து இப்படி உங்கள் இன்பாக்ஸில் வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். பார்த்துக்க பேயில போவான். இதான் அலைங்களை கடந்து நீங்கள் எப்போ எதுவும் கிடைக்காத அலைங்களை செத்த பயில் உள்ளா போங்களேன். நண்பர்களே, என் மகா வந்து இப்போ சைனா கறி ஆகிட்டா. இப்போ இது என்னன்னா உருளைக்கிழங்கு என்னமோ வச்சிருக்கா. என்னன்னு கேட்க, இது ஃப்ரெஷ் ரைஸா? ஃப்ரெஷ் ரைஸ் இல்ல, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா? பாய்ஸ் இல்ல, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த உருளைக்கிழங்கு செய்யறா. சைனாக்காரன் செய்வாங்க, சாப்பிடுவாங்களாம். இப்போ எண்ணெயெல்லாம் கொதிக்க வச்சு செய்யறா. எல்லாம் புதுசா ஒரே என்னென்னமோ செய்தா அரவிக்கு. தனியா இருக்கனே, இது என்னது என்னையா? என்ன பண்ற மாதிரி என் மகா உருளைக்கிழங்கு எடுத்து ஏதோ செஞ்சிட்டு இருக்கா. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா? இது என்ன கொண்ட? சிலேபி கொண்ட போடுற மகா, சிலேபி கொண்ட. நண்பர்களே, இந்த பதிவு எதுக்குன்னாச்சுன்னா விஷ்ணு இருக்காமல, விஷ்ணு மனோவும் என்னன்னா மேகி திங்கிற மேகி அவன் மனோ வந்து மேகிக்கின்ற மாதிரி வீடியோ போடணும்னு சொன்னான். எனக்கு நேரம் இல்லைன்ட்டேன். என்ன எனக்கு நேரம்ட்டேன். அதுக்காக என் தம்பி வீடு இருக்குல்ல, என் தம்பி வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்து மேகி திங்கிற மாதிரி ஒரு வீடியோ யூடியூப்பில் போடணுமா. அவள் செய்கிற மாதிரி வீடியோ போடணுமா. வீடியோ எடுத்துகிட்டு இருக்காவோ. அந்த மேகியை வந்து தின்ன மேகியை விஷ்ணு சாப்பிட்டு பார்க்கணுமா. விஷ்ணு ஏற்கனவே அவன் ஒரு எனக்கு பிடிச்சவன். நல்லா இருக்கிறது நல்லா இல்லைம்மா. அப்போ என்ன கூத்துன அந்த வீடியோ அங்கே தம்பி வீட்டில் எடுத்துகிட்டு இருக்காவோ. இப்போ அந்த வீடியோ வரட்டு என்னோடய யூடியூப் சேனலில் போடுறேன். என்னது ஜிபி முத்து அபிஷியலில் போடுவேன். இல்லைன்னாச்சுன்னா ஜிபி எக்ஸ்பிரஸ் அதில் போய் எல்லாட்டும் போடுவோம். பாருங்கள் நண்பர்களே, வேடிக்கையை பாருங்கள் கொஞ்சம். நண்பர்களே, என்னன்னாச்சுன்னா இப்போ தான் பார்த்தேன், நம்ம சித்த வைத்தியர் சிவராஜ் தாத்தா வந்து அவங்க வந்து இறந்து போயிட்டாங்களாம். ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவங்க வந்து ஒரு முக்கியமான டாக்டர் பார்த்துருங்க. என்னாச்சுன்னா பல பேருக்கு பல இதை பண்ணி விட்டு இந்த இது வைத்தியம் பண்ணி விட்டு வாங்கி அந்த மாதிரி டாக்டரில் வந்து அவங்க ஒரு பெரிய திறமசாலி. ஏன்னா அது பல பேருக்கு அந்த அவங்களால நோயெல்லாம் கொண்டாடைஞ்சிருக்காங்க. இப்போ இறந்து போயிட்டாங்களா, ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதனால் வந்து பேப்பர் ஐடி பார்த்தியா, அந்த தாத்தா வச்சு எத்தனை டோல் பண்ணியிருப்பா. அந்த தாத்தாவோட குரலுமே கேட்க முடியுமா? பேராண்டி வாங்க வாங்கம்பாங்க. அவ்வளோ இதாக பேசுவாங்க, அவ்வளோ ஓப்பனாக பேசுவாங்க. பார்த்துருங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குது நண்பர்களே, ரொம்ப சங்கடம். சரி, தாத்தா இறந்து போயிட்டாங்க, ரொம்ப சங்கடம். அந்த குரலையுமே கேட்க முடியுமா நண்பர்களே? இந்த பதிவு எதுக்குனாச்சுன்னா, நீங்கள் எல்லோரும் பார்சல் அனுப்புனீங்களா, பார்சல் லெட்டர் அனுப்புறீங்களா? அந்த வீடியோ என்னென்னா அந்த பொங்கலுக்கு அப்புறம் எடுத்த மாத்திரங்க. எடுத்த வீடியோ என்னென்னாச்சுன்னா, நான் ஐயோ ஃபோன் மாத்திரம்ல அழிஞ்சு வீடியோன்னு பார்த்து லாஸ்ட்டில் என் பழைய ஃபோனில் வந்து ஒரு 4 வீடியோ கிடக்கு.
அதான் நான் பார்சல் வீடியோ கங்களையும் பார்த்தீங்கன்னா பார்சல் 4 வீடியோ இருக்குது. அந்த பார்சல் வீடியோ அனுப்புகிற வீடியோ என்கிட்ட இருக்குது பார்த்துருங்க. நாளையிலேருந்து பார்சல் வீடியோ ஒன்றா போட்டிருப்பேன் பார்த்துருங்க. நண்பர்களே வருத்தப்படாதீங்க. நீங்கள் அனுப்பின பார்சல் வீடியோ வந்து நான் யூடியூப் சேனலில் என்ன ஜிபி முத்து அபிஷியல் யூடியூப் சேனலில் வந்து நாளையிலேருந்து ஒன்றா போட்டுருவேன். அதான் அந்த பார்சல் வீடியோ காங்கலையும் தேர்ந்தேன்னு லாஸ்ட்டில் பார்த்தா பார்சல் வீடியோ அந்த பழைய செல்லில் 4 வீடியோ, ஒன்று 10 நிமிஷம், ஒன்று 15 நிமிஷம், ஒன்று 8 நிமிஷம், ஒன்று 9 நிமிஷம், நிறைய 4-5 வீடியோ கிடந்திருக்கு. இப்போ தான் பார்த்தேன் வந்துருங்க. நாளைக்கு போடுற நண்பர்களே போடுறேன்னா நீங்கள் அனுப்புறதுக்கு உங்களுக்கு நாளைக்கு போடுறேன் நண்பர்களே. பேதியில் போகலாம் உங்களுக்கு பேதி வாந்தி எடுக்கு. செத்த பையில இப்போ தானே ஒரு 2-8 போட்டிருக்கேன். செத்த பையில என்ன போட்டிருக்கேன் நீ? ஆமாம் எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் உலகம் ஆயிட்டன்ட்டு. ஆமாம் நான் உலகம் ஆயிட்டன் தான். வா அட பண்ணி போடல ஏழை உங்களுக்கு சாவரி எப்படி இல்லை இல்லை ஒரு நாளைக்கு ஒரு மட்டும் பேயிடல பேய் எடுத்துருக்கல. இதே சொல்லுத அளவில் உங்களுக்கு வேலை மாரி இல்லை உங்களுக்கு வேலை மாரி கமாண்ட் அடிக்க கமாண்ட் அடிச்சு சொல்லி முடிச்சில செத்த பயிர் எல்லாத்தையும் வந்து செத்த பயிரலாம் மூஞ்சி மோரையும் பண்ணி பயிர் எருமை மட்டும் பயில சொல்கிறேன். காது கலை நான் சொல்கிறேன் கேளு. உனக்கு தொண்டை இப்படியே ஆகணுமா? சொல்லுங்க. கழுதை விட்ட பண்ணி இது நாய் இது அதுக்கப்புறம் வேறு மிருகத்துக்கு எல்லா இதையும் போட்டு ஒரு தட்டில் போட்டு குழப்பு அதில் இந்த ஆணி ஒன்று என்ன ஆனிதுன்னா இந்த ஊசியானி அந்த ஊசியானி அதில் போட்டு ஒரு 1/2 கிலோ ஆணியை போட்டு நல்ல உரலில் போட்டு இடித்து அப்படியே உருண்டை அப்படி லப்ப முழுங்கு. பேயில போவான் உன் குரல் அப்படி வெங்கல குரல் மாதிரி ஆயிரும். பேயில போவான் நல்லா இருக்கிற குரல் ஏன்னா இறுக்கி பேசுகிறா. பேயில போவான் உன் மூஞ்சி மோரையும் கழுத பையில கக்கூசுக்கு போச்சு காட்டுக்கு போச்சு நீ பேசுகிற ஆயிருக்கங்க அது இருக்கங்க அது ஆய் எடுத்து உன் மூஞ்சி தடவும்ல பண்ணி பையில. நண்பர்களே விஷ்ணுக்கு மனோவுக்கு வந்து என்னன்னா சர்ப்பத்து கேட்க ஆசைப்பட்டான். சர்ப்பத்து வேணும்னு கேட்டான். மனோ சர்ப்பு பிடிச்சிருக்காவோ உனக்கு பவுண்டாவா? அவனுக்கு மினி பவுண்டா வாங்கியாச்சு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? டேஸ்டா இருக்கா? சர்ப்பு பிடிக்காவா? ஒழுங்கு சர்ப்பு ஒழுங்க போட்டியல உங்க சர்ப்பு ஆட பாருங்க கம்பெனிங்களா அவன் சர்ப்பு போட்டவன் நல்லா இல்ல பாரு போடா என் நக்கி குடிக்க வேகமா குடிய அதான் சுகமா இருக்குமோ? ரைட். இலே எனக்கு எடிட் பண்ணி சும்மா எடிட் பண்ணி போடுறாங்க. அது நான் எடிட் பண்ணால் என் ஐடியில் போட தான் செய்வேன். அது என்னுடைய விருப்பம். என்ன நீ பொத்திக்கிட்டு போ. என்ன நான் சும்மா அவங்க திறமையாக எடிட் பண்ணுறா வாங்குறாங்க பாருங்க என்னமான எடிட் பண்ணி வச்சுக்கான்னு சொல்லி நான் வெளியே காட்டத்தான் செய்வேன். என்ன உன் சோழியை பார்த்துட்டு பொத்திக்கிட்டு படு செத்த பையில. உனக்கிடக்குல பேய் எடுக்கு செத்த பயிலாம் மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம். வந்துட்டே இருக்கணும் பேதியில் போகணும். பேதி வாந்தியும் கொள்ளையும் ஒரு மாச்சுன்னா நம்ம தலை அஜித் சாரை வச்சு வந்து இந்த வலிமன் சொல்லி படம் எடுத்தீங்கன்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன் பார்த்துருங்க. அந்த டேரக்டருக்கு அண்ணாச்சி கேளுங்க தயவு செய்து அந்த படம் எப்போ வரும் வாங்குன்னு சொல்லி அந்த ரசிகர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சொல்லிடுங்க. ஏன்னா எனக்கு என்னுடைய லைவ்லேயும் என்னுடைய கமாண்ட்லேயும் வலிமை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இப்போ தான் வந்து நான் லைவில் போச்சுல வந்து அது தலை அஜித் சாரை வச்சு ஒரு படம் எடுத்துருக்காங்க. அந்த படத்துடைய இதுன்னு சொல்லி இப்போ தான் சொன்னாங்க பார்த்துருங்க. எனக்கு தயவு செய்து அவங்களோட ரசிகர்களுக்கு வந்து அது அவளோட இருக்காங்க பார்த்துருங்க. இந்த வீடியோ பார்த்தா என்னோடய வீடியோ பார்த்தாச்சுன்னா தயவு செய்து அந்த ரசிகர்களுக்கு வந்து அந்த படம் எப்போ வரும் வாங்குன்னு சொல்லி கொஞ்சம் அந்த டேரக்டர் எடுத்துங்க. அவங்க எல்லாருமே கொஞ்சம் இது பண்ணுங்க. ஏன்னா என் கமாண்டில் போட்டு என்னை கொள்றாங்க வச்சு எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ தான் பார்த்தேன் பார்த்துருங்க. இப்போ ஒரு நண்பர் வந்து கமாண்ட் அடித்தாங்க. தயவு செய்து அந்த படத்தில் இதை கொஞ்சம் வெளியிட்டு நண்பர்களே. ரொம்ப சந்தோஷம் என்னாச்சு பாருங்க. ஒரு பேயில போய் என்ன பண்ணுறான் பாருங்க. என்னது நம்ம தலை சார் அஜித் சார் படம் வந்து வலிமன் படம் அப்படி வந்துச்சுல அதுக்கு நான் சொல்லி வீடியோ போட்டேன். இப்போ அவன் என்ன போட்டிருக்கான் சகிலா நடித்த ஒரு படம் ஒன்று வந்திருக்கு அதுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. அதுக்கு அப்டேட் நீ வந்து பண்ணு. நீ பண்ணுறியல செத்த பையில நீ வந்து பண்ணுவா. அதுக்கு நீ தான் பொருத்தமான ஆள். பேயில போகலாம் அந்த படத்துக்கு அப்டேட் பண்ணி இந்த படத்துக்கு இல்லை புட்டு படத்துக்கு அப்டேட் பண்ண நீ பண்ணல செத்த பையில மூதேவிலா செத்த பயிலுலா. என்னது இதுவும் பிரேக் தாண்டா பாருங்க. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் வெளியில போகும்போது நீ எதிரில் வரக்கூடாது ஆடக்கூடாதுன்னு. உன்னை பார்த்துட்டு போனா எனக்கு எந்த காரியமும் விளக்க மாட்டேங்குது. இது பூனை மாதிரியே இருக்கு மூஞ்சி. இந்த மூஞ்சியை பார்த்துட்டு போனா எனக்கு வண்டி எங்க வந்தா நிம்மதி இல்லை. யூடியூப்ல வந்தா நிம்மதி இல்லை. இந்த இதுல வந்தா அசிங்கமா எடிட் பண்ணி போறானுவா. இல்ல ஒரு குறுப்பு ஆரம்பிச்சேன். அந்த குறுப்புலையும் அசிங்கமா எடிட் பண்ணி அந்த குறுப்பையும் சோதி முடிச்சிட்டேன்.
பண்ணி பயிலுவோம் பண்ணித்தனமா எச்சு பயிலும் செத்த பயிலும் அவங்க செத்த பயிலும் பேதி வாந்தி எடுக்கு இங்க வேற இந்த கடையில வேற பக்கத்துல இந்த மாடு வா 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 வான்னு கத்தி கிடக்கு அது வேற மண்டையில கிறுக்கா இருக்கு என்ன மாடுன்னு தெரியல அந்த மாடு சி இங்க இங்க உள்ள பார்த்தா இவனும் அறுத்து கிளிக்கானுவோம் செத்த பயில புதுசு புதுசா வரானோ புதுசு புதுசா சி எரிச்ச சொன்னாலா பொண்ணுங்களை காப்பாத்துறேன்னு காலத்தை பாழாக்கிட்டு இருக்கமே. அம்புஜா அம்புஜா கிச்சா கிச்சா அம்புஜா தொங்கு கிச்சான் என்ன தொங்கிருச்சான்னு அங்க பார்த்து சொல்றேன். எனக்கே புரியாம உளறிட்டு இருக்கேன். நீ வேற ஏன்டா நடுவு வந்து குழப்புற.